உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பறந்திடுமே உம் நாமத்திலே பரணே எனக்காய் ஜெய கொடியே. பறந்திடுமே உம் நாமத்திலே பரணே எனக்காய் ஜெய கொடியே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எரேமியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 19வது வசனம். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, உங்களுக்கு விரோதமாக எத்தனை பேர்கள், எத்தனை ஆயுதங்கள் எழும்பினாலும் அவர்களால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அவைகளால் உங்களை ஒன்றும் மேற்கொள்ள முடியாது. காரணம், உங்களை ரட்சிப்பதற்காக, உங்களை பாதுகாப்பதற்காக கர்த்தர் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காமல் போகும். உனக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது ஊழியக்காரரின் சுதந்திரம், என்னால் உண்டான நீதி என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின் பிரகாரமாக உங்களுக்கு விரோதமாக எப்படிப்பட்ட சத்துருக்கள் எழும்பினாலும் அவைகள் உங்களை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி வாக்கு கொடுக்கின்றார். முடிவில் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்போம், பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.